எல்லா வெட்டினரி டாக்டரும் சொல்லுவாங்க ரொம்ப நீளமாக இருக்கக்கூடிய போன்ஸ் எல்லாம் வந்து பெட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. கண்டிப்பாக சாப்பிடும்போது அந்த போன் வந்து ஏதோ ஒரு டீத்தில் வந்து கண்டிப்பாக வந்து லார்ஜ் ஆகிக்கும். ஸோ இவனுக்கு நேற்று அப்படி தான் வந்து மட்டனோ அல்லது சிக்கனோ ஃபீட் பண்ணியிருக்காங்க. காட்டுறேன் பாருங்க எப்படி லார்ஜ் ஆயிருக்குதுன்னு. ஸோ கடிக்கும்போது இந்த 2 பல்லுக்கு இடையில போய் லார்ஜ் ஆயிடுச்சு. கடைசியில் வர முடியல. அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கான் எடுக்கிறதுக்கு. இந்த பிளாக்கிஸ் தான் தெரியுது எல்லாமே வந்து அவன் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணி காயமாகி ரத்தம் வந்தது எல்லாமே அவனுடைய விரல்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இமீடியட்டாக அனசீசியா கொடுத்து, ஏன்னா ஓரல் அப்படிங்கிறதுனால சில பெட்ஸ் வந்து விடும், பட் இவன் விடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அவருடைய ஓனர். அவனுக்கு வந்து இதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரொம்ப டைட்டாக தான் லார்ஜ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஆட்டுக்கறி போன். இந்த இடமே ஃபுல்லாக இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு. போனை எடுத்துட்டா அவ்வளோதான் சேஃப். இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். போன் கொடுக்கலாம், அதனுடைய சைஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் சாப் பண்ணி சின்னதாக இருக்கணும். இப்படி இவ்வளோ பெரிய போன்லாம் வந்து அவங்களால கடிச்சு கண்டிப்பாக சாப்பிட முடியாது. இந்த பல்லில் இந்த மாதிரி ஏதாவது லார்ஜ் ஆகி மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது தொண்டையில் போய் ஏதாவது மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோஷனில் வந்து ஏனல் ரீஜனில் வந்து சில டாகுகள் வந்து மாட்டிருக்கு. அதுவும் நாங்கள் எடுத்துருக்கிறோம், ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் பெட்டு வச்சுருக்கீங்க ஆல்ரெடி, இந்த மாதிரி போன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் அவாய்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெட்டு வச்சுருக்காங்க, அவங்களும் வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி போன்ஸை மட்டும் வாங்கி போடுறீங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க.